நான் செத்துட்டேன்னு வருத்தமா இருக்கேன். எந்த ஊர்லடா அப்படி சிரிச்சிருக்காங்க செத்ததுக்கு? ஏன்டா பாய் பையனே, நான் செத்ததே உன்னாலதான்டா. சந்தோஷப்பட்டியாடா செத்ததுக்கு? இனிமேல் எவனாவது ஃப்ரெண்டு கூப்பிடுறேன், அவன் கூப்பிடுறேன், இவன் கூப்பிடுறான்னு வண்டியில போகாதீங்கடா. டேய், வண்டியை முறுக்குடான்னு சொல்லி முறுக்காதீங்கடா. முறுக்குனா நம்ம தாண்டா லாபம். பின்னாடி உட்காந்துருக்கேன், அவன் சந்தோஷமா பொழைச்சு போயிடுவான்டா. இப்ப நான் வீட்டுக்கு பிள்ளைய எப்படா போக முடியும்? ஏப்போ எங்க அம்மா எல்லாம் பாவம்டா, எங்க அப்பா எல்லாம் வயசானவங்கடா. அவங்கள யாரா இப்ப காப்பாத்துவா? ஒண்ணும் இல்ல. அதான் ஒண்ணும் இல்லையா, போய் சேர்ந்துட்டேனே. இதுக்கப்புறம் நான் எங்கடா பொழைச்சு வர போறேன்? பையலே நீ இருக்குவாடா, எனக்கு தெரியாதாடா? ஐயோ பையல, நீ எதுக்கு என்னைய கொண்டு அனுப்பதா? நீ இல்ல, நான் நிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பேசு. இல்ல, நீங்க சொல்லி கொடுத்த டயலாக் நான் மறந்து போயிடுறேன். நீ மறக்க கூடாதுன்னா நீ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசல. அங்கிட்டு பேசுறதுனால நான் உள்ளது மறந்து போயிடுறேன். மறக்காத. என்ன எப்படி உட்காந்துருக்க? எந்த ஊர்ல போனா இப்படி எல்லாம் உட்காந்துருக்குது? எந்த ஊர்ல போனா இப்படி உட்காந்துருக்குது? உட்காந்து எப்படி பேசிருக்குன்னு கேக்குறியா? எப்படி உட்காந்து பேசிருக்கு? ஏண்டி பணம் பேசுறவங்களுக்கு தெரியாதா? எப்ப எங்க ஊர்ல எல்லாம் இப்படி எல்லாம் பேசுனதே இல்லப்பா. ஏய், சத்தியமா பணம் பேசுண்டா. பேசாதியா? எப்படி தெரியுமா பேசு? செத்து இப்படியே இருக்கும்ல, உங்களுக்கு தெரியாது பணம் பேசுறது. பணத்துக்கு தாண்டா தெரியும். பருமை கடன்காரை அழுதுகிட்டே தாயிலுக்கு ஆட்சியா கொடுத்துருக்க மாட்டேன். என்ன சொல்லிட்டு இருப்பேன் அந்த அழுவ? நேத்து தாண்டா என்ன காசு வாங்கிட்டு போனேன். 1 லட்சம் ரூபா கொடுத்தா காசு நேத்து தாண்டா வாங்கிட்டு போனேன். தாயில் கொடுத்துருக்க மாட்டேன். அடுத்து இது யாராவது புது கரகமா இருக்கும் போது கடன் கொடுத்தவர் அது இருப்பாரோ? அது கடன் கொடுத்தாரு. நேத்தாளா 1 லட்சம் வாங்கிட்டு போனேன், இப்படி செத்து கிடக்குறியாடா. அவளை மட்டும் நம்பாத. அதை விட இன்னொருத்தர் இருக்கான் பக்கத்து வீட்டுக்காரு. நம்ம எது செஞ்சாலும் வயிற்றுச்சலோட தான் இருப்பேன். அவன் வந்து அவன் பாரு, அண்ணனுக்கு அண்ணனா தம்பிக்கு தம்பியா இருந்தியாடா. இப்படி போயிட்டியாடா. நம்ம இடத்து ஒரு இடம் ஒரு முளை விட மாட்டாயா? இந்த ஒரு இதுல சந்து விடுறதுக்கு அதுக்கு விடுறா விட மாட்டேன். அப்படி நம்மள என்ன திட்டுவாங்க ஒருத்தவங்க உம்மான்னு திட்டிருப்பேன். ஆனா வந்து அழுவான் பாத்துக்க, அண்ணனுக்கு அண்ணனா தம்பிக்கு தம்பியா இருந்தியாடா அப்படின்னா அது பணத்துக்கு தெரியும். எனவே என்னென்ன பிராடு பண்றான்னு அதான் ஒரு சில பேர் பாப்பாரு. அக்காளி ஐயோ அண்ணே போயிட்டே அண்ணே யாருனே காப்பாத்து அப்படின்னான்னு வச்சுக்க, அப்ப நம்ம பொண்டாட்டிக்கு பிக்கப் போட்டா இருக்கு. அண்ணே யாருனே காப்பாத்துறதுல அழுதான்னு வச்சுக்க, அப்ப நம்ம பொண்டாட்டிக்கு அடுத்தலம் போடுறான்னு அர்த்தம். இவன் போயிட்டா அப்புறம் நம்ம சூஸ் பண்ணி போட்டுடலாம்டா. பணத்துக்கு எல்லாமே தெரியுமா? அப்ப நமக்கு தான் மனுஷனுக்கு யாருக்கு தெரியாது. எங்களுக்கு புளி வெட்டி பொதிச்சீங்கன்னா அதுல பிரச்சனை கிடையாதுமா. எரிக்க போனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகுது. எரிக்கும் போது எப்படியா பிரச்சனை வரும்? எரிக்கிறதுக்கு எவ்வளவு வைப்பாங்க? எரிக்கிறதுக்கு இப்ப 3000 ரூபாய் கேக்குறாங்க. 3000 ரூபாய் கேட்கிறாங்களா? 3000 ரூபாய் கேட்கிறா, நீ கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பாதிக்கு மேல ஒடியாருவேன் பாத்துக்க. எப்படி போனா எரியல, ஒரு 500 ரூபாய் கொடுங்க மண்ணெண்ணெய் வாங்கணும்னு ஒடியாருவேன். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? தப்படிக்கிறதுக்கு 10,000 ரூபாய். ஆமாங்க, 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் வருது வாங்குவாங்க. சார் எல்லா செலவும் சேர்த்து 15,000 ரூபான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாதியோடு நிப்பாட்டிட்டு வந்து அண்ணே உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு ஒரு 7 கோட்டு மட்டும் வாங்கிட்டு வாங்க. இது நடக்குதா இல்லையான்னு நடக்கு நடக்கு. பணத்துக்கு எல்லாமே தெரியுமா? அதை விட இன்னொரு கொடுமை தெரியுமா உனக்கு? பானை கட்டுவான் பாரு, அவன் நல்லாதான் கட்டிக்கிட்டு இருப்பேன். ஐயோ பச்சை ஓலை வாங்குற இடத்துல காசு கொடுக்கும். அவன்கிட்ட ஆர்டர் பேசி 1000 ரூபாய் பேசிட்டு வந்திருப்பான். பச்சை ஓலை, அது ஒற்றை ஓலை, குருத்து ஓலை 1500 ரூபான்ட்டு 500 ரூபாய் அவன் போட்டு போயிரு. ஆமா, இதெல்லாம் நடக்குது. இதோட இன்னொரு கொடுமை தெரியுமா? வீட்டு வாசல்ல பண்டு பாத்திரம் வச்சிருந்து வச்சுக்க, இலவுக்கிற நாதாரி முண்டைய சும்மா இருப்பாளு ஒப்பாரி வச்சு அழுகிற மாதிரி நல்லா பாத்திரம் சீலைக்குள்ள மடிச்சு போட்டு கொண்டு போயிருவாளுங்கள. நீ பாரு, என்ன பாடிய தூக்குனதுக்கு அப்புறம் பாருவே 4 டம்ளர் காணாம போயிருக்கு, 5 தட்டு காணாம போயிருக்கு. இதெல்லாம் ஏன் தெரியுமா வருத்தத்துல இருக்கு? 2 குழி பக்கத்துல இருக்கு. ஒண்ணு இவனுக்கு இன்னொன்னு சாமி அடிக்கு. அதான் கிளம்பிடுச்சு. ஐயா நம்ம கிளம்பி கொண்டாலும் கொண்டு போயிருவேன் போல இருக்குன்னு கிளம்புதுமா. உண்மையாலுமே நான் செத்துட்டேன்னு ஆடுறதுக்கு வந்திருப்பேன் போல இருக்கலாம். இதுக்கு காசெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு 150 ரூபாய் வீரனை வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்க, அதுவா ஆடிக்கிட்டு கிடக்கும்டா.
சரி நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்களா யாரு நீங்க என்னைய கொல்லுட்டு அந்த பாய்ப்பைய ஏன்டா எடுவட்ட பாரு நீ தான் கொன்னியாடா நான் சொல்றது கேளுமா என்னங்க இதுக்குதான் சொல்றது பெத்தவன் பேச்சை கேளு மத்தவன் பேச்சை கேட்காதன்னு அது வண்டியை போட்டு வண்டி ஓட்டாதா கேக்குறாங்களா வண்டியை முறுக்குன்னு முறுக்கி அவன் முறுக்கி போயிடறான் பின்னாடி உட்காந்துக்கும் சந்தோஷமா இருக்கிறாயா விளக்கமா புரிஞ்சு ஒரு ஐயோக்கிய போயிடறேன் இன்னும் அடிக்கடி நீ பயமாத்திட்டே இருக்கானு இந்த பையன் ஏமா இவ்வளவு நேரம் நானே டயலாக் பேசினேனே ஆமாங்க ஏண்டா பொண்ணு கிடைக்கிறதுக்கும் வயிற்று வலிக்கு என்னடா பிரச்சனை எனக்கு பாதி பேர் சிரிக்கவே இல்லை நீதான் சிரிச்சா கேட்குற சரி இந்த கண்டென்ட் இதோட நிப்பாட்டிட்டு சிராவையில் மாமா பாரதி மாமா அவர்கள் பக்கம் மெழுதுக்கு 300 ரூபாயும் எனக்காக ரூபாய் 100 ரூபாயும் அங்கே ராஜபாட்டாக சிரமப்பட்டு படுத்து தூங்கி கொண்டிருக்கேன் படுத்து தூங்குறவருக்கு எதுக்கு ஆகாது 100 ரூபா இப்பதான் சொன்னையா படுத்து தூங்குற ஆளுக்கு 100 ரூபா காசு இருக்கிறையா பாவம் ஒரு பக்கெட்டு போகுது பழி ஒரு பக்கெட்டு வருதியா பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கமா என்ன பாவம் ஒரு அந்த அன்படி பெற்றது ஐயாக்கள் பாய்ஸ் காங்கையன் சிவா ராஜகோபா ராஜ் பாய் சிராவை ரூபாய் 101 அன்பை அன்பு உள்ளவங்க நன்றி நடிகின்ற வணக்கம் வணக்கம்